ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு உமா சுந்தர் கிரியேஷன்ஸ். நம்ம டயட்டை பொறுத்தவரையிலும் டைமிங் மட்டும்தாங்க ஃபாலோ பண்ணணும். நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டா அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு மேலே சாப்பிட்ணும், அவ்வளோதான். நம்ம ரெகுலராக டைமிங் மட்டும் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம ஃபுட்டில் இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்னிங் எந்திரிச்சு தண்ணி எதுவுமே குடிக்கிறீங்க. கரெக்டாக 7:50க்கு தான் ஒரு செம்பு நிறையா பழைய சாதம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதை குடிச்சிட்ருக்கேன். பழைய சாதம் தண்ணினா வெறுமனே தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குடிக்கலைங்க. நைட்டு ஒரு கையளவுக்கு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் சாதத்தை போட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். காலையில் எந்திரிச்சோடனே அதை குடிங்க. நான் இன்றைக்கி டைம் இல்லை, அதனால நான் இப்போ குடிக்கிறேன். மார்னிங் எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு இதை குடிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக குடிச்சிக்கலாம். 2-3 பேர் உங்கள் வெயிட் என்ன சிஸ்டர் இப்போ இருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் செக் பண்ணவே இல்லை. காரணம் பார்த்திங்கன்னா, நான் நிறையா மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ தான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நான் நல்லாவே வெயிட் போட்டிருக்கேங்க. நிறைய பேர் வெயிட் செக் பண்ணி போடுங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் செக் பண்ணி போடுறேன். டயட் டே 21லேருந்து செக் பண்ணலான் இருக்கேங்க. இன்றைக்கி நம்மளுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் நான் எனக்காக மட்டும் தனியாக செஞ்சுருக்கேன். என்ன செஞ்சுருக்கேன்றதை பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவை ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் கலந்துருக்கேன். இப்போ ஒரு கிளாஸுக்கு தண்ணி கொதிக்குது. அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேழ்வரகு மாவு இதில் போட்டு நல்லா 10 நிமிஷம் கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா கெட்டியாயிடும். இப்போ இந்த கண்ணாடி பதம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதனோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பழைய சாதம் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சுடு சாதம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும். பழைய சாதம் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் பானையில் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் நல்லா கட்டி தயிர் இருக்கும் பாருங்கள், மோரை அடிச்சிருக்கேன் மிக்சியில், தண்ணிலாம் ஊற்றலை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மோரை சேர்த்து கலக்குங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நல்லா சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கி நம்ம கேழ்வரகு கஞ்சியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு காஞ்ச மிளகாய் வேணும், பச்சை மிளகாய் வேணும், காரத்துக்குனாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு வேண்டாம், அதனால் நான் சேர்க்கலை. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்கும் போது 9:30 மணி இருக்கும். டைமிங் காமிக்க மறந்துட்டேன். லாஸ்ட் டயட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதே தான் நானும் எடுத்துக்கிட்டேன். பட் இந்த டயட்டில் நம்ம டைமிங் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறோம். நைட் 9 மணிக்கு சாப்பிட்டா அடுத்த நாள் 9 மணிக்கு மேலே தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறோம். ஸோ அதனால் வெயிட் பார்த்திங்கன்னா கிராஜுவலாக கம்மியாகும் கண்டிப்பாக. பட் மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி தான் கம்மியாகும். அதனால தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இனிமேல் ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். முன்னாடி நம்ம டயட்டில் ஃபுட்டு மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணி டயட் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருந்தது. பட் இப்போ அப்படி கிடையாது. டைமிங் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். ஆஃப்டர்நூன் பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக 1:50ங்க. கத்திரிக்காய் புளிக்குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், அதனோட பாசிப்பருப்பு புடலங்காய் கூட்டுங்க. நீங்கள் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் நைட் டின்னர் 7லேருந்து 7:30க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுருங்க. அடுத்த நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 7:30க்கு அப்புறமா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே போல் மத்தியானம் ஃபுட்டில் ஏதாவது சேஞ்சஸ் வருமானு கேட்டால் சேஞ்சஸ் வராது. பட் அதுக்கு பதிலாக 1-2 விஷயங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க, நமக்காக அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேன். ஈவினிங் 6 மணி போல் ஒரு கப் டீங்க, ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். பாதிக்கு பாதி தான் சேர்த்துருக்கேன். இனிப்பு ரொம்ப இல்லை. அதனோட கொஞ்சம் போல் சீவல் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ நைட் இதுக்கப்புறம் நான் டின்னர் சாப்பிட மாட்டேன். இதோட அவ்வளோதான். சப்போஸ் நான் ஏதாவது பசிக்குது சாப்பிட்றேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்களுக்கு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா ஒரு வாழைப்பழமோ இல்லை 2 இட்லியோ இல்லை 2 தோசையோ சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. எந்த டயட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரிங்க, தண்ணி நல்லா குடிங்க. அதே மாதிரி சீக்கிரமாக தூங்குங்க. இன்றைக்கான டயட் வீடியோ அவ்வளோதாங்க. அடுத்த டயட் வீடியோ நாளைக்கு வரும். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.